வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ் சினிமால ஒரு சில திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். அந்த வெற்றியினுடைய மிதப்பிலேயே ஒரு சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதுக்கான பார்ட் 2 எடுத்தா என்ன அப்படின்ற மிதப்புல பார்ட் 2 எடுத்து பார்ட் 1 கொலை பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி பார்ட் 2 எடுத்து பார்ட் 1 கொலை பண்ண திரைப்படங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 2005 வெளியான ஜித்தன் திரைப்படம். இந்த ஒரு திரைப்படம் அந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஹிட்ட கொடுத்திருந்துச்சு. அந்த ஒரு திரைப்படத்துல அவங்க எடுத்துக்கிட்ட அந்த புதுமையான கதை, அப்புறம் அந்த சூர்யான்ற கேரக்டர் அவங்க பில்டு பண்ண விதம், கிளைமேக்ஸ்ல அந்த எமோஷனலான சீன் எல்லாமே அவ்வளவு அற்புதமா இருந்திருக்கும். அந்த திரைப்படமும் அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். அந்த திரைப்படத்தை அவங்க அப்படியே விட்டுருந்தா கூட அது ஒரு காலத்தால் அழியாத காவியமா அப்படியே இருந்திருக்கும். இப்போ ஜித்தன் 2 பார்த்துட்டு மறுபடியும் நான் ஜித்தன் திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தானடா வரும். ஜித்தன் 1 வெளியான 11 வருஷம் கழிச்சுதான் இந்த ஜித்தன் 2 திரைப்படம் வெளியாயிருக்கும். எதுக்காக இந்த ஒரு மாபெரும் காவியத்தை 11 வருஷம் கழிச்சு இவங்க மறுபடியும் எடுக்கணும்னு யோசிச்சாங்கன்னு நான் யோசிச்சப்பதான் அந்த டைரக்டரோட மூவிஸ் எல்லாம் நான் கூகுள்ல தேடி பார்த்தேன். அப்போதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு. அந்த டைரக்டரையும் குறைச்சு சொல்லிட முடியாது. ஏன்னா பிரியமுடன், இரணியன், யூத், ஜித்தன் இந்த மாதிரி வெற்றி படங்களை தான் அவரும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அது எது வரைக்கும்னா இந்த 2005 வெளியான ஜித்தன் திரைப்படம் வரைக்கும் மட்டும்தான். ஏன்னா அதுக்கப்புறம் வெளியான அவருடைய திரைப்படங்களான மதுரை வீரன், பெருமாள், துள்ளி விளையாடு, குமட்டிக்களி இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் அவ்வளவு பெரிய வெற்றியை பெறல. ஆவரேஜான திரைப்படம் அப்படிங்கிற அந்தஸ்தை கூட இந்த திரைப்படங்கள்லாம் பெறவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் நினைச்சிருப்பாரு, இதுக்கப்புறம் புதுசா குழம்பு செய்யறதை விட்டுட்டு பழைய குழம்பு எடுத்து சூடு பண்ண ஆரம்பிச்சிருவோன்னு இந்த ஜித்தன் திரைப்படத்தை எடுத்து மறுபடியும் ஜித்தன் 2க்கான வேலையை ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜித்தன் 2 திரைப்படத்துக்கான டைரக்டர் இந்த வின்சென்ட் செல்வா அவர்கள் கிடையாது. அதுக்கு பதிலா இந்த மாபெரும் காவியத்துக்கு கதையை மட்டும் அவர் எழுதி கொடுக்க ராகுல் பிரமஹன்சா அப்படிங்கிற டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஜித்தன் 2 திரைப்படம் மூலியமா தியேட்டர்ல அந்த திரைப்படத்தை பார்க்க அந்த ஆடியன்ஸை மட்டும் இல்லாம 2005 வெளியான ஜித்தன் திரைப்படத்தையும் சேர்த்து கொடூரமா கொலை பண்ணி வச்சிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது 2009 வெளியான வெண்ணிலா கபடி குழு திரைப்படம் தான். முழுக்க கபடியை மட்டுமே வச்சு நகர்ற ஒரு கதை, அதுக்குள்ள நடக்கிற காதல், நட்பு, துரோகம் இது எல்லாத்தையும் ஒரு அழகா இந்த திரைப்படத்துல சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நட்பு, காதல், துரோகம், முக்கியமா காமெடி இது எல்லாமே இந்த வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்துல அவ்வளவு யதார்த்தமா இருந்திருக்கும். அதுதான் அந்த திரைப்படத்துக்கும் ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட். ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வெண்ணிலா கபடி குழு 2 திரைப்படத்துல எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்கும். இந்த வெண்ணிலா கபடி குழு 2 திரைப்படத்தை எடுக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தோட கதையோட கண்டினியூட்டியும் இது கிடையாது. இந்த 2 திரைப்படத்துக்கும் கான்ஸ்டன்டா இருக்க ஒரே விஷயம் கபடி மட்டும்தான். மத்தபடி கதையோ கதைக்களவோ அப்படியே தொடர்ச்சி ஆகிற மாதிரி இருக்காது. அதுக்கு பதிலா இந்த வெண்ணிலா கபடி குழு 2 திரைப்படம் எப்படி இருக்கும்னா, இந்த சீரியல் எல்லாம் அடிக்கடி போடுவாங்கல்ல, இவருக்கு பதில் இவர், அந்த மாதிரிதான் இந்த வெண்ணிலா கபடி குழு 1 திரைப்படத்துல இவருக்கு பதில் இவர் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான கதை தான் இந்த வெண்ணிலா கபடி குழு 2. வெண்ணிலா கபடி குழு பார்ட் 1ல ஒரு லவ் சீன் இருக்கும். அதே மாதிரி தேவையோ தேவையில்லையோ இந்த வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2லயும் ஒரு லவ் சீன் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வெண்ணிலா கபடி குழு பார்ட் 1ஓட கிளைமேக்ஸ்ல ஆடியன்ஸை எமோஷனலா கனெக்ட் பண்ற மாதிரி விஷ்ணு விஷால் அதுல இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2ஓட கிளைமேக்ஸ்லயும் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காகவே விக்ராந்தோட அப்பா இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல பார்த்தா இது வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2 கிடையாது, வெண்ணிலா கபடி குழு வெர்ஷன் 2 தான் இது. ஏன்னா இந்த கதையில கண்டினியூட்டின்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலா வெண்ணிலா கபடி குழு பார்ட் 1லயே ஆக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும். இந்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது சண்டைக்கோழி திரைப்படம் தான். சண்டைக்கோழி 1 திரைப்படத்தை பத்தி பார்த்தோம்னா அதுல கண்டெக்ஸ்டும் கதையும் கொஞ்சமாவது லாஜிக்கோட இருக்கும். ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாரு, அங்க வில்லன் அடிச்சுட்டு வந்துருவாரு. அதுக்கு வில்லன் ஹீரோவை பழி வாங்குறதுக்காக ஹீரோவை தேடி வருவாரு. இதுதான் கதை. இதை கூட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா சரி ஓகேப்பா, ஈகோ அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கு இருக்கிறது தானே, அதுவும் வில்லன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா சண்டைக்கோழி 2 திரைப்படத்தோட கண்டெக்ஸ்ட் என்ன, கதை எதை நோக்கி நகர போகுதுன்றத படத்தோட ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துலயே சொல்லிடுவாங்க. நாங்க இப்படிதான் அங்காளி வங்காளியா இருப்போம், ஆனா கறி குழம்புன்னு மட்டும் வந்துட்டா கத்தி எடுத்து அவன் குடும்பத்தோட கடைசி உசுறு வரைக்கும் கண்ட துண்டமா அறுத்து போடாம விட மாட்டோம்னு கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம இப்ப நம்ம என்ன மாதிரியான சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோன்ற சென்ஸ் கூட இல்லாம எடுத்த திரைப்படம் தான் இந்த சண்டைக்கோழி 2. இதை பத்திலாம் ஏன்னு கேட்டோம்னா இப்ப கூட ஒரு சில கிராமங்கள் இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு அப்படின்ற ஒரு பதில சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நானும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல அதெல்லாம் ரொம்பவே மாறி போச்சு. மக்கள் எவ்வளவோ திருந்தி மாறி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல தான் மறுபடியும் ஜாதி, ஆணவ கொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து மறுபடியும் உங்க மனசுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விதைக்க ஆரம்பிக்கிறீங்க. மக்கள்லாம் எவ்வளவோ தெளிவாகி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் எப்போ மாற போறாங்கன்னே தெரியல. ஆக மொத்தத்துல இந்த திரைப்படத்துல கதைன்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த திரைப்படத்துக்கு சண்டைக்கோழி 2ன்னு பேர் வச்சதுக்கு பதிலா கறி குழம்பும் கத்தியை தூக்கிட்டு சுத்தும் 4 பேருன்னு பேர் வச்சிருக்கலாம்.
இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது 2014 வெளியான வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் தான். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த திரைப்படத்துல வந்த ரகுவரன் கேரக்டர் அப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ் கூட ரொம்பவே டீப்பா கனெக்ட் ஆனதுதான். ஒரு பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாம வேலை தேடிட்டு வீட்டுல வெட்டியா இருக்கான். இதோட ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அவனுக்கு ஒரு தம்பி இருந்து இவனுக்கு முன்னாடி அவனுக்கு வேலை கிடைச்சு அது கொடுக்குற ஒரு மன உளைச்சலையும், அதுக்கப்புறம் இவனுக்கு வேலை கிடைச்சு அந்த வேலைகள்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை இவன் எப்படி ஃபேஸ் பண்றான்றதையும், இது எல்லாத்தையும் ரொம்பவே அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொன்ன திரைப்படம் தான் இது. ஆனா வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 எப்படின்னா, இங்க பார்ட் 1ல வேலை இல்லாம வெட்டியா சுத்திட்டு இருந்த பையன் பார்ட் 2ல வேலைக்கு போய் பொறுப்பா இருப்பான். பார்ட் 1ல அம்மா கிட்டே அப்பா கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இருந்த பையன் பார்ட் 2ல பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பான். மற்றபடி பார்ட் 1ல அவன் இன்ஜினியரா இருக்கும்போது என்ன ப்ராப்ளங்கள்லாம் ஃபேஸ் பண்ணானோ சிமிலர்லி அதே ப்ராப்ளம்ஸ் தான் பார்ட் 2லயும் ஃபேஸ் பண்ணுவான். இந்த ஒரு கேரக்டர் வந்து அவ்வளவா யாருக்குமே கனெக்ட் ஆகாத ஒரு கேரக்டர். பார்ட் 1லயாவது அம்மா சென்டிமெண்ட்டை கொஞ்சம் அதிகமாக வச்சு படத்தை ஓட்டிட்டாங்க. ஆனா இந்த படத்துல அம்மா சென்டிமெண்ட் அவ்வளவா எதுவுமே கிடையாது. இந்த பார்ட் 2 திரைப்படத்துல தேவையே இல்லைனாலும் ஒரு லவ் சீனும் ஒரு டூயட் சாங்கும் இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னே தெரியல. பார்ட் 1ல கார்பரேட் வில்லன் இருப்பான், அதை தூக்கி அப்படியே இங்க வச்சா பார்ட் 2 வெர்ஷன் 2 ஆயிருமேன்னு கொஞ்சம் தெளிவா கார்பரேட் வில்லனை கார்பரேட் வில்லியா மாத்திட்டாங்க. ஆக மொத்தத்துல இந்த படத்தை எடுத்ததுக்கு எடுக்காமே இருந்திருக்கலாம். பார்ட் 1ஓட இமேஜாவது டேமேஜ் ஆகாம இருந்திருக்கும். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது இந்தியன் 2 திரைப்படம் தான். இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் கதை, கான்செப்ட், சங்கரோட மேக்கிங்னு எல்லாமே ஓகே தான். ஆனா அவங்க எந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்கன்னா, இதுல முதல் விஷயம் என்னன்னா, அந்த சித்ரா அரவிந்தனும் அவர் கூட இருக்க அவரோட டீமும் தான். சங்கர் சார், அந்த கதையில நீங்க இப்படி ஒரு டீம் வச்சது தப்பு கிடையாது. ஆனா அந்த டீமுக்கு சித்தார்த்தையும் அவங்க கூட இருந்த கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க அந்த திரைப்படத்துல அந்த டீமை நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிச்சு அந்த கேரக்டரையே கிரிஞ்சா மாத்தி வச்சிருப்பாங்க. ரெண்டாவது சொல்லணும்னா, மேக்கப்ல ரொம்ப சொதப்பல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா 1996ல எந்த விதமான டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ்னு எதுவுமே இல்லாத காலத்திலயுமே மேக்கப் அவ்வளவு அற்புதமா பண்ணிருப்பாங்க இந்தியன் 1 திரைப்படத்துல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல டெக்னாலஜியும் எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமும் ஏன் மேக்கப்ல இப்படி கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. அடுத்து மூணாவதா லாஜிக்ல ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படத்துல கமல் அவர்கள் வர்ம கலைகள்ல ரொம்பவே நேர்த்தியானவர்னு காட்டுறதுக்காக அவர் புதுசா ஏதோ வித்தியாசமான வர்மங்கள் எல்லாம் போடுற மாதிரி இந்த திரைப்படத்தை காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி கமல் அவர்கள் ஒரு யூனிசைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது லாஜிக்கை குழி தோண்டி புதைச்சு வச்ச தருணம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த திரைப்படத்தை எடுத்ததுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. இந்த மாதிரி பார்ட் 2 எடுக்காமே இருந்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிற ஏதாவது திரைப்படம் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க.